Hello students, good morning. நம்ம இன்னைக்கு சயின்ஸ்ல செகண்ட் லெசன் பார்க்க போறோம். Birds and their nest. ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம birds and their food அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நினைப்பா என்னென்ன பேர்டு எந்தெந்த ஃபுட் எல்லாம் சாப்பிடுது, அதுக்கேற்ற மாதிரி அதோட வீக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த லெசன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னென்ன பேர்ட்ஸ் எப்படியெல்லாம் கூடு கட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம நிறைய பேர்ட்ஸ் பார்த்துருப்போம், நிறைய பேர்ட்ஸோட கூடையும் எடுத்து பார்த்துருப்போம். அப்படிதானப்பா சிட்டுக்குருவி எல்லாம் ஏதாவது மரத்துலயோ இல்லை ஏதாவது வீட்டோட சந்து பூந்துலையோ கூடு கட்டி வச்சிருக்கோம். ஆனா தூக்கணாங்குருவி அப்படியாப்பா கட்டி வச்சிருக்கோம்? இல்ல தூக்கணாங்குருவினா என்னது ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாம் தெரியும். கூடு வந்துட்டு தலைகீழா தொங்கிட்டு இருக்கும். எங்க ஏதாவது மரத்துல இல்ல கிணத்துக்குள்ள அந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கும். அப்படிதானப்பா புறாலாம் வீட்டுக்குள்ள கூடு கட்டும். ஒட்டக்கர் என்ன பண்ணும் அப்படின்னா மரத்தை குடைஞ்சு அதுக்குள்ள கூடு கட்டி வச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய பறவைகள் வித்தியாசமா கூடு கட்டும். சரியா? அந்த கூடை பத்தி தான் இன்னைக்கு இங்க பார்க்க போறோம். ஓகே, டேக் த பேஜ் நம்பர் 116. Birds and their nest. Just as animal needs shelters, birds too need a place to live in. Most birds build nests to lay eggs. The birds protect the eggs and keep them warm until they hatch. The nest provides safety and protection for their young ones. The young ones are protected from heat, cold, wind and rain. எல்லாத்துக்கும் வாழ்றதுக்கு வீடு வேணும். அப்படிதானே? அந்த மாதிரி ஒரு வீடு தான் பேர்ட்ஸா பில்ட் பண்ணுது. அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்மளாம் வீட்டுல வாழுவோம். ஆனா இந்த பேர்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நெஸ்ட் எதுக்காக மட்டும் பில்ட் பண்ணுது மேக்சிமம் அப்படின்னா எக் லே பண்றதுக்கும் அந்த எக்ல இருந்து பொறிஞ்சு அதோட குஞ்சு வெளியே வந்து அந்த குஞ்சுங்க சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் நெஸ்ட பில்ட் பண்றது பேர்ட்ஸ். ஓகேவா? எதுல இருந்தெல்லாம் அது ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அந்த யங் ஒன்ஸ் அப்படின்னா ஹீட், கோல்டு, விண்ட், ரெயின். வெயில் காலம் குளிர்காலத்துல இருந்தெல்லாம் அந்த குஞ்சு அந்த பறவைகளோட குஞ்சு பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக பில்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. Birds choose the place to build a nest very carefully. They choose a quiet place which is safe from bad weather and enemies. Besides, they make sure that they can get food easily. என்ன சொல்றாங்க அப்படின்னா பேர்ட்ஸ் வந்து பார்த்து கூடு கட்டுமா. எதுக்காக அப்படின்னா they choose a quiet place. அந்த இடம் வந்துட்டு ரொம்ப சேஃபானதா இருக்கா, வெதர் நல்லா இருக்கா, எனிமீஸ் வராம இருக்காங்களா அப்படின்னு பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா கூடு கட்டுமா. அது மட்டும் இல்லாம ஃபுட்டை ஈஸியா கொண்டு வந்து அந்த இடத்துல நம்மளால கொடுக்க முடியுமான்னு பார்த்துதான் கூடு கட்டுமா. ஓகே, உங்களுக்கு லெசன்லயே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 பிக்சர் கொடுத்துருக்காங்கல்லப்பா, எப்படியெல்லாம் நெஸ்ட் கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, பாருங்க. மோஸ்ட் பேர்ட்ஸ் build their nest on trees or in the hollows of tree trunks. Birds like sparrows and pigeons build their nest inside the houses. நிறைய பேர்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரீஸ்லயோ இல்லை ட்ரீயோட ட்ரங்க்ஸ்லயோ தான் அதோட நெஸ்ட்டை பில்ட் பண்ணுது. ஆனா ஸ்பாரோஸ், பீஜியன்ஸ்லாம் வந்துட்டு ஹவுஸ் வீட்டுக்குள்ள வந்து கூடு கட்டுது. Birds use dry grass, leaves, twigs, feathers, paper, piece of cloth, cotton, wool, thread and hair and many other things to build their nest. கூடு கட்டுறதுக்கு என்னென்னலாம் தூக்கிட்டு வருது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். குருவி, புறா, காக்காலாம் என்னென்னலாம் தூக்கிட்டு வரும் பார்த்துருப்போம். அப்படிதானப்பா வைக்கோல், இலை, ஏதாவது பறவையோட ரெக்கை, பேப்பரு, காட்டன் கிளாத்து இதெல்லாம் தூக்கிட்டு வந்து கூடு கட்டும். டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் மேக் நெஸ்ட் ஆஃப் birds shapes and size. Let us see some nests of birds. என்ன செய்ய போறோம் இனிமேல் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நெட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன் the nest of a sparrow. the nest of a sparrow, குருவியோட கூடு. Sparrow make their nest on branches of trees in gardens or inside houses, on window sills, ventilators or even tops of fans. Pigeons to make their nest in houses. என்ன சொல்றாங்க ஸ்பாரோ எங்கெல்லாம் கூடு கட்டுமாப்பா நம்மளுடைய ஜன்னல் இடுக்கு, வென்டிலேட்டர்லாம் ஒரு சில காத்து புறக்கா வீட்டுல வச்சிருப்போம்ல அந்த இடம், ஃபேனோட டாப்ல அந்த மாதிரி கூட கூடு கட்டும். பீஜினும் அது மாதிரிதான் கூடு கட்டுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Okay, take the page number 117. They use bits of dry grass and leaves to make their nest. They line in
with a piece of cloth, thread, feathers and cotton. The nest is shallow and cup shaped. இது என்ன செய்யுது, பீஜியனும் ஸ்பாரோவும் ட்ரை கிராஸ் லீவ்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கூடை கட்டுது. அந்த கூடை எப்படி இருக்குமா, ஷாலோ இல்லைன்னா கப் ஷேப்ல வந்துட்டு, அதாவது உள்ள ஒரு கப்பு வைக்கிற அளவுக்கு ஷேப்ல என்ன பண்ணுதான் கூடு கட்டுமா. ஓகே, செகண்ட் ஒன், the nest of a tailor bird. A tailor bird takes large leaves and weaves through them together with thread, wool or even a spider's web. It uses its pointed beak as a needle. That is how it gets its name. After weaving the leaves together, it lines the inside of the nest with dried grass, cotton, wool or hair. என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெய்லர் பேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேர்டு இருக்கு, உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த டெய்லர் பேர்டு என்ன பண்ணுமா, எங்க இருந்தாவது ஏதாவது ரெண்டு லீவ்ஸை இணைச்சு அது ரெண்டையும் நம்ம தையல் தைப்போம்லப்பா, துணி தைக்கிற மாதிரி தைச்சு அந்த லீவ்ஸ்குள்ள என்ன போட்டு வச்சுக்குமா, ஹேரு கிராஸ் எல்லாம் போட்டு வச்சு கூடு கட்டுன்னு சொல்றாங்க. ஓகே, தேர்ட் ஒன், the nest of a weaver bird. Weaver bird. The weaver bird weaves its nest from fine strips. ஓகே, ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸ் நூலு மாதிரி இருக்க நாரை வச்சு கட்டுமா. ஆஃப் பாம் அண்ட் பனானா லீவ்ஸ் அண்ட் கிராஸ். பாம்னா என்னதுப்பா, பனை மரம். ஓகேவா, பனானா வாழை மரம். இந்த மாதிரி இலை, இதோட இலை எடுத்து வந்து தான் கட்டுமா. இட்ஸ் அ லாங் க்ளோஸ்டு நெஸ்ட் விச் ஹேங்ஸ் ஃப்ரம் த பிரான்ச் ஆஃப் த ட்ரீ. இது வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு நெஸ்ட், எங்க ட்ரீயோட பிரான்ச்ல தொங்கிட்டு இருக்குமா. த நெஸ்ட் ஹேஸ் unusual shape and looks attractive as it says the breeze. இது வந்து ஒரு unusual shapeல இருக்கும். உங்களுக்கு பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியுமா, மேல கொஞ்சம் ஊசியா இருக்கு, கீழே நடுவுல கூட கொஞ்சம் குண்டா இருக்கு. அப்படிதானப்பா, எதுக்காக அப்படின்னா காத்து ஈஸியா உள்ள போயிட்டு வரணுங்கிறதுக்காக அப்படி வச்சிருக்கு. On the lower end of the nest, the bird leaves a small tube-like passage to go in and come out. ஒரு டியூப் லைக் ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் மாதிரி தான் இடம் விட்டுருக்கு, அது வழியா அந்த பேர்டு வந்து போயிட்டு வருமா. தென் the nest of a woodpecker. Woodpecker make its nest in the hollow of the trunk of a tree. It makes a hole in the bark of a tree using its chisel-shaped beak. It lines the nest with small chips of wood that it has pecked off. என்ன சொல்றாங்க, இந்த woodpeckerோட பீக் ஸ்பெஷல் ஷேப்னு ஆல்ரெடி நம்ம போன லெசன் படிச்சிருக்கோம்ப்பா. மரத்தோட தண்டை என்ன செய்யுமா, கொத்தி கொத்தி ஓட்டை போட்டு அதுக்குள்ள இது முட்டை போட்டு வச்சுக்குமா. ஓகே, தென் take the page number 118. The nest of a bubble. Okay, bubbleங்கிறது ஒரு bird. A bubble usually makes its nest hedges and bushes. புதர் செடிகள்ல தான் இது கூடு கட்டுமா. It uses dry grasses to make its nest. The nest is cup shaped. ஆல்ரெடி pigeon மாதிரி தான். ஓகேவா, கப் ஷேப்ல தான் இதோட நெஸ்டும் இருக்கும். Then the nest of partridge. The partridges makes their nest in the ground. They dig holes in the ground using their beaks and feet. Then they line the hole with some dry grasses and leaves to make it comfortable. Ducks also make their nest in the ground. என்ன சொல்றாங்க, partridges, duck, ஓகேவா, வாத்து என்ன பண்ணுமா, பூமியில குழியை தோண்டி அதுக்குள்ள முட்டையை போட்டு வைக்கும்னு சொல்றாங்க. ஓகே, செவன்த் ஒன், the nest of a vulture. vultureனா கழுகு, பிணந்தினி கழுகுன்னு சொல்லுவோம். vultures make big shallow nest with twigs and sticks. They build nest on tall trees. இது எப்பயும் போலதான் மற்ற பறவை கூடு மாதிரி தான் இருக்கும், ஆனா என்ன செய்யும், டால் ட்ரீஸ்ல போய் கூடு கட்டி வைக்கும்னு சொல்றாங்க. ஓகே, then eighth one, the nest of an owl. Owl build a nest in the hollow of trees or the opening in old buildings. They line their nest with dry grass and feathers. என்ன சொல்றாங்க, இது மரத்துல போய் பொந்து இதுவா போடாது, ஆனா மரத்துல பொந்து இருந்ததுன்னா இது அங்க போய் கூடு கட்டி வாழும்னு சொல்றாங்க. The ninth one, the nest of a penguin. Penguins live in very cold regions where there are no trees. They build their nest on the ground. They use pebbles and bones to make their nest. என்ன செய்யணும், பென்குயின் வந்துட்டு குளிர் பிரதேசங்கள்ல தான் இருக்கும். இது என்ன செய்யணும்னாப்பா, பூமியை தோண்டி அதுக்குள்ள பெபிள்ஸ்னா கல்லையும் எலும்பு கூடைகளையும் போட்டு இதோட நெஸ்ட்டை பில்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. தென்
Take the page number 119, 10th one பாருங்க. The nest of a crow. The crow makes its nest on the branches of trees. It uses wings to make its nest. The cuckoo does not make a nest of its own. It lays its egg in the crow's nest. The crows looks like after the young ones of the cuckoo. என்ன சொல்றாங்க? காக்கா கூடு கட்டுறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நார்மலா எல்லா மரத்துலயும் கட்டி வைக்கும். அந்த கூட்டுல வந்து எது முட்டை போட்டுருமா? குக்குனா என்னது? குயில் வந்து முட்டை போட்டுருமா? அந்த முட்டையில இருந்து வர குயில் எப்படி இருக்குமா? காக்கா குஞ்சு மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then care of the young, எப்படி அதோட குஞ்சுகளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். We have seen how different kinds of birds build different types of nests. When the nest is ready, the mother bird lay egg in it. The eggs have to kept warm so that the baby bird develop inside. The mother and father bird sit on the eggs by turns. The father bird also protect the nest from the enemies. Okay, என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பேரால அப்படின்னா, கூடு முழுசா ரெடியானதுக்கு அப்புறம் அம்மா பறவை வந்து அதுல முட்டை போட்டு அடை காக்க உட்காரும். அப்பதான் என்ன ஆகும்? அதுல குஞ்சு உருவாக ஆரம்பிக்கும். அம்மா பறவையும் அப்பா பறவையும் மாத்தி மாத்தி ஒவ்வொரு டர்ன்ல உட்காந்து அடை காக்கும் சொல்றாங்க. அப்பா பறவைக்கு வேற என்ன வேலை இருக்கு அப்படின்னா, எனிமீஸ் கிட்ட இருந்து அது கூட பாதுகாக்கிறதும் ஒரு வேலையா இருக்கு. When the baby bird is fully developed, the eggshell breaks and baby bird comes out. Baby birds are very weak and small. They have no feathers and their eyes are closed. The parent birds look after the young ones. They bring food for their babies, keep them warm and protect them from enemies. என்ன செய்யும்? இப்ப பறவை கோழி எப்படிதான் கோழி முட்டையில இருந்து குஞ்சு வருதோ அது மாதிரி என்ன செய்யும்? பறவை முட்டையில இருந்து அந்த பறவைக்கான குஞ்சு வரும். அது ரொம்ப சின்னதாகவும் ரொம்ப வீக்காவும் இருக்கும். அதுக்கு வந்துட்டு ரெக்கை இருக்காது, கண்ணு திறந்திருக்காது. அப்படி இருக்கும்போது என்ன செய்யும்? கோழி அந்த குஞ்சு வெளியே வந்ததை பார்க்கும். அம்மா பறவையும் அப்பா பறவையும் போய் சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். Then the mother bird brings food, breaks into small pieces and put it into the open mouth of the baby bird. Baby bird பறந்தது என்ன வாயை திறந்து இருக்கும். அதுக்குள்ள போய் என்ன செய்ய எட்டு வர ஃபுட்டை பிரேக் பண்ணி குட்டி குட்டி பீஸா வாய்க்குள்ள கொடுக்கும். The pigeon produce a nutritive fluid called pigeon milk and feeds it to its babies. ஆனா pigeon மட்டும் என்ன செய்யுமா? ஒரு fluid இருக்கு, நியூட்ரிட்டிவ் fluidன்னு சொல்லிட்டு அது pigeon milkனே சொல்றாங்க. புறா பால் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு திரவத்தை அதோட குஞ்சுக்கு கொடுக்குமா. As the young ones grow, they grow feathers and their wings become stronger. The mother and the father birds teach them to fly and find food for themselves. என்ன சொல்றாங்க? அந்த young one வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ரெக்கையெல்லாம் வந்துடும். அப்புறம் அவங்க அம்மா அப்பாவும் சேர்ந்து அதுக்கு பறக்க சொல்லி கொடுத்து எப்படி சாப்பாடுலாம் கண்டுபிடிச்சு சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குமா. ஓகே, தேங்க்யூ.